ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்ல பாலிட்டியில் 4வது யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு மத்திய அரசில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸில் நம்ம ஒவ்வொரு லெசன்ஸாக வந்து டாபிக் வைஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுபடி ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பாடம் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு மத்திய அரசில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மத்திய அரசு இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? ஆன்சர் மத்திய அரசு. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த அரசாங்க அமைப்பு வந்து மத்திய அரசு. மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. மத்திய அரசு நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 52லிருந்து 78 வரைக்கும் வந்து சொல்லுது. மத்திய அரசு நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 52லிருந்து 78 வரைக்கும் சொல்லுது. மத்திய அரசு எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 3 அங்கங்களை வந்து கொண்டுள்ளது. மத்திய அரசு மொத்தம் 3 அங்கங்களை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 அங்கங்களை கொண்டது வந்து மத்திய அரசு. ஸோ இதான் 3 அங்கங்கள். அதுக்கு அடுத்தடுத்து இருக்க நிகழ்வுகள், செயல்பாடுகள்லாம் வந்து இந்த டேபிள் மாதிரி போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பை சார்ட் மாதிரி போட்டு. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. ஒன்று நிர்வாகம், இன்னொன்று சட்டமன்றம், அடுத்தது நீதித்துறை. நிர்வாகத்தின் தலைவராக இருப்பவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ நிர்வாகம் அப்படின்னாலே நிர்வகிக்கிறது. யார் இந்தியா வந்து நிர்வகிக்கிற மெயினில் இருக்கவங்க இந்திய குடியரசுத் தலைவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து இருக்கிறவங்க பிரதம அமைச்சர். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து அமைச்சரவை குழு. ஓகேங்களா? நிர்வாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கார், துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க, பிரதமர் வந்து இருக்காங்க, அமைச்சரவை குழு இருக்குது. அடுத்தது சட்டமன்றம். 2வது அங்கமாக திகழ்வது சட்டமன்றம். சட்டமன்றத்தை அடுத்து இருப்பது நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் 2 அவைகளை வந்து கொண்டது. ஒன்று மாநிலங்களவை ராஜ்யசபா, இன்னொன்று மக்களவை லோக்சபா. மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் வந்து 238 பேர். இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி இந்த மாநிலங்களவை 2 பகுதிகளை வந்து கொண்டுள்ளது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து உறுப்பினர்கள், இது 238 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி 12 உறுப்பினர்கள் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க. அடுத்தது மக்களவை. மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் வந்து 543 உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள். ஸோ மொத்தம் இதில் 250 வரும். இந்த லோக்சபா மக்களவையில் பார்த்தீங்கன்னா 545 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது அங்கம் வந்து நீதித்துறை. இந்நீதித்துறையில் முதல் தலைமையாக இருப்பது இந்திய உச்சநீதிமன்றம். அதுக்கடுத்து இந்திய தலைமை நீதிபதி, அதுக்கடுத்து மற்ற நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் மத்திய அரசினுடைய அங்கங்கள். ஸோ இந்த பை சார்ட் பார்த்தீங்கனாலே இதுலேயே நிறையா கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து அப்படியே மனசில் பதிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த டயக்ராமோட பதிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காது. ஓகேங்களா? நாடாளுமன்றம் வந்து எத்தனை அவைகளை வந்து கொண்டது? ஆன்சர் 2 அவைகளை வந்து கொண்டது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை ராஜ்யசபா லோக்சபா. இந்திய குடியரசுத் தலைவர். மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவராக இருப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என அழைக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். முப்படைகளுக்கும் தளபதியாக செயல்படுபவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை எந்த பிரிவின் கீழ் வந்து செயல்படுத்துகிறாருன்னா சட்டப்பிரிவு 53 கீழ் வந்து செயல்படுத்துகிறாரு. மத்திய அரசின் நிர்வாக தலைவராக இருப்பவர் குடியரசுத் தலைவர்.
இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுறாரு. இவர் வந்து எந்த பிரிவின் கீழ் நிர்வாக அரசு அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறாரு, அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறாருன்னா சட்டப்பிரிவு 53 கீழ். ஓகேங்களா. இப்போ குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 50 வாக்காளர் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா டைரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி இந்த 4 கூற்றுமே கொடுத்து ஏதாவது ஒன்று தவறாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியல. ஸோ குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒன்று தவறாக கொடுத்து ஏஜை கூட மாற்றி கொடுத்துருக்கலாம். இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் 25. ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி 45, 40 இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படித்தா மட்டும்தான் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதி ஃபஸ்ட்டு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் வேலையில் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பில் ஊதியம் பெறும் அரசாங்க ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து அவருக்கு இருக்கணும். அவருடைய பெயரை 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 50 வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் வேண்டும். ஓகேங்களா. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். அடுத்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. வாக்காளர் குழுமம்னா என்னன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த வாக்காளர் குழுமம். இந்திய குடியரசுத் தலைவரினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரினுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் வந்து அமைந்துள்ளது. இந்த இல்லம் மேலும் 2 இடங்களில் வந்து இருக்குது. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் புதுடெல்லியில் இருக்குது, ராஷ்டிரபதி பவன். இன்னும் 2 இடங்களில் வந்து இருக்குது. சிம்லாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 77. எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? ஆன்சர் நிதி மசோதாவை. எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? ஆன்சர் நிதி மசோதா. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை நியமிப்பவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் வந்து குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரினுடைய ஆலோசனையின்படி, யாரினுடைய ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை குடியரசுத் தலைவர் ஒதுக்கீடு செய்வார் அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து பிரதம அமைச்சர். மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். யார் யார் வராங்கன்னா மாநில ஆளுநர்கள் வராங்க, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் வராங்க, மற்ற இதர நீதிபதிகள் வராங்க, இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்,
தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், தூதர்கள் எல்லாத்தையுமே நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தினுடைய புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவக்கி வைத்தவர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் தொடங்குகிறது? ஆன்சர், குடியரசுத் தலைவர் உரையுடன். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுகிறார்னா 2 முறை கூட்டுறாரு. யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாக இயற்றப்படுகின்றன? ஆன்சர், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மக்களவையில் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர், 12 நபர்களை. மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னா 2 பேரா. மாநிலங்களவைக்கு 12 பேரை நியமிக்கிறாரு. மக்களவையில் 2 பேரை நியமிக்கிறாரு. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை யாரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? ஆன்சர், குடியரசுத் தலைவரின் அனுமதிக்கு பின்னரே. இந்திய அரசியலமைப்பு இந்திய அவசர கால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? ஆன்சர், குடியரசுத் தலைவரிடம். இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு மட்டுமே உண்டு? ஆன்சர், குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் ஒரு நிதி குழுவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நியமிக்கிறார்? ஆன்சர், 5 ஆண்டுகளுக்கு. முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் வழங்கிய சட்டப்பிரிவு 72வது சட்டப்பிரிவு. மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? ஆன்சர், சட்டப்பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்பு செய்பவர் குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் யாருடைய பெயரிலேயே நடைபெறுகின்றன? ஆன்சர், குடியரசுத் தலைவரினுடைய பெயரிலேயே. குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு எது? ஆன்சர், 352வது சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகார சட்டப்பிரிவு 356. குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைப்பதற்கான அதிகார சட்டப்பிரிவு எது வழங்குதுன்னா 356. 5 சொல்லிட்டேன், 356. குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 360. குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகார சட்டப்பிரிவு 360. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், 9 முறை. எங்கன்னா கேரளாலையும் பஞ்சாப் மாநிலத்திலையும் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்தப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமாவை யாரிடம் வழங்குகிறார்? ஆன்சர், துணை குடியரசுத் தலைவரிடம். குடியரசுத் தலைவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார். குடியரசுத் தலைவர் எந்த சட்ட பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆன்சர், 61வது சட்ட பிரிவின் கீழ். குடியரசுத் தலைவர் எந்த சட்ட பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஆன்சர், 61வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது? ஆன்சர், 63வது சட்டப்பிரிவு. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குவது 63வது சட்டப்பிரிவு. நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவி வகிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவி வகிப்பவர் துணை குடியரசுத் தலைவர். அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது இந்திய துணை குடியரசுத் தலைவர்.
இந்திய துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியானது அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவியை போன்றது. இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் சேம் தான். கீழே இந்த மாநிலங்களை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ மாநிலங்களவைனா துணை குடியரசுத் தலைவர், மக்களவைனா குடியரசுத் தலைவர். மீதி இருக்க பாயிண்ட் எல்லாமே சேமாக இருக்கும். துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், எந்த ஒரு அரசு ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருத்தல் கூடாது. ஓகேங்களா? எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் சட்டப்பிரிவு 63(1) கீழ். துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரது பணிகளை மேற்கொள்பவர் வந்து மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னரே வந்து அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? ஆன்சர் 14 நாட்களுக்கு முன்னரே. மாநிலங்களவை தலைவராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு வந்து குடியரசுத் தலைவரினுடைய பதவிகளை வந்து பணிகளை வந்து கவனிப்பார் அப்படின்னா 6 மாத காலத்திற்கு. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே இல்லாத போது அந்த பதவி வகிப்பவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார்னா அவருடைய பணிகளை செய்பவர் துணை குடியரசுத் தலைவர் 6 மாதத்திற்கு வந்து செய்யலாம். இப்போ குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து யார் வந்து அந்த பதவிகளை வந்து பணிகளை மேற்கொள்வாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா ஹிதயத்துல்லா. 1969ஆம் ஆண்டு வந்து பதவியில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவரும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரினுடைய பதவியை வந்து வகிச்சிருக்காரு. யாருன்னா ஹிதயத்துல்லா 1969ஆம் ஆண்டு. மாநிலங்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 100வது சட்டப்பிரிவு. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் வந்து உரிமை இல்லை. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. பார்த்தது குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து பிரதமர். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 74(1). இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த அரசியல் அமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் வெஸ்ட் மின்ஸ்டர் என்ற ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை வெஸ்ட் மின்ஸ்டர். இந்த முறை வந்து நம்ம இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது இதே மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது இங்கிலாந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் இருந்து வெஸ்ட் மின்ஸ்டர் இந்த முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமிப்பவர் குடியரசுத் தலைவர்.
மற்ற அமைச்சர்களை யார் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னா பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி நியமிக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினராய் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் 6 மாத காலத்திற்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிரதம அமைச்சரினுடைய கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 78வது சட்டப்பிரிவு. இந்திய பிரதமர் பதவி எந்த நாட்டு பிரதமர் பதவி போன்றது? ஆன்சர் இங்கிலாந்து பிரதமர் பதவி போன்றது. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர் மற்றும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் பிரதம அமைச்சர். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகித அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? ஆன்சர் 15%. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 3 தரநிலைகளில். என்னென்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினெட் அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவினுடைய 2வது வகையினர் அரசாங்க அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் 3வது வகையினர் இணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் அல்லது அரசாங்க அமைச்சர்கள் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்களுக்கு உதவி புரிகிறவர்கள் இணை அமைச்சர்கள். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக விளங்குவது நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 3 பகுதிகள். 1 குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவை அல்லது மேலவை, லோக்சபா அல்லது மக்களவை அல்லது கீழவை என 3 பகுதிகளை கொண்டது இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் எந்த சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஈரவை சட்டமன்றம். அடுத்தது இதில் இருக்க ஒன்றா பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது மாநிலங்களவை, ராஜ்யசபா அல்லது மேலவை பற்றி பார்க்கலாம். ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 250 உறுப்பினர்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல டயக்ராமில், அதுதான் 250 உறுப்பினர்கள். ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 238 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி இருக்க 12 நபர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இது எங்கே படிச்சிருப்போம்னா குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கும்போது இந்த லைன் படிச்சிருப்போம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாருன்னா 12 நபர்களை. அவள் மொத்தம் 250 உறுப்பினர்கள் நம்மளுக்கு மாநிலங்களவை ராஜ்யசபாவில் வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னா 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை, இதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய மொத்த பதவி காலம் 6 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர்களுக்கு 5 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். உறுப்பினர்களின் 1/3 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுது. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மக்களவையின் தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அல்லது அதன் உறுப்பினர்களால் மாநிலங்களின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏக்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. நிதி மசோதாவினை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும்னா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். ஸோ அங்கே நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் தலைமையாக இருப்பார். ஸோ அவர் முன்னிலையில் தான் எல்லாமே முக்கியமான நிகழ்வுகள் தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகம் செய்யணும்னா மக்களவையில், அதை கலைப்பதற்கான அதிகாரம் நிராகரிப்பதற்கான அதிகாரம் மாநிலங்களவைக்கு கிடையாது. நிதி மசோதாவினை மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். ஆன்சர் 14 நாட்கள். அடுத்தது லோக்சபா அல்லது மக்களவை அல்லது கீழவை. ஸோ மக்களவைக்குரிய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்ச தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552 பேர். தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545 பேர். மக்களவைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 530 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 13. மக்களவையில் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னா 2 பேரா. மாநிலங்களவையில் 12 பேரை நியமிக்கிறாங்க. இலக்கியம், கல்வித்துறை, விளையாட்டு அதில் சாதனை படைத்தவர்களுக்கு படைத்தவர்களை 12 பேரை மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 2 பேரை மட்டும்தான் மக்களவைக்கு நியமிக்கிறாங்க. ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர். மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயதிற்கு குறைவுடையவராய் இருத்தல் கூடாது? ஆன்சர் 25. மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்னா 5 ஆண்டுகள் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். குடியரசுத் தலைவர் தான் மக்களவையை கலைக்கலாம். ஆலோசனை தருபவர் பிரதம அமைச்சர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடைய வயது 18. அனைத்து மசோதாக்களையும் எங்கு அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும்? ஆன்சர் மக்களவையில். நிதி மசோதா உட்பட மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தவும் தேர்ந்தெடுக்கவும் நிறைவேற்றவும் முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகம் செய்யப்படும்? ஆன்சர் மக்களவையில். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் 39 பேர். மாநிலங்களவைக்கு 18 பேர், மக்களவைக்கு 39 பேர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர். நாடாளுமன்ற மக்களாட்சியில் யாருடைய பதவி முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆன்சர் சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை பதவியில் நீட்டிப்பவர் சபாநாயகர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சபாநாயகரினுடைய பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் துணை சபாநாயகர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை நடக்குது. பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? ஆன்சர் சபாநாயகர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எதற்கு அதிகாரம் உண்டு? ஆன்சர் நாடாளுமன்றம். இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி தலைமை வழக்கறிஞர். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றத்திலும் வழக்காடும் உரிமை தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையே செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்குமான உரிமை தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்பையும் எவரும் பெறுகிறார்? ஆன்சர் தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கமாக செயல்படுவது நீதித்துறை. மக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து தன்னாட்சி பெற்று விளங்குவது நீதித்துறை. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது என்ன? ஆன்சர், நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாக செயல்படுது. இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், புதுடெல்லியில். உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட அந்நாள் 1950 ஜனவரி 28. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் உச்சநீதிமன்றம். 1950 ஜனவரி 28 உருவாக்கப்பட்டிருக்கு. இது 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து நிறுவப்பட்டது. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஆன்சர், 8. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிக்காவதற்குரிய தகுதி என்ன? ஆன்சர், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவோ பணிபுரிந்திருக்க வேண்டும். நாட்டினுடைய இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? ஆன்சர், 65 வயது வரை. மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பது உச்சநீதிமன்றம். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர், உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு, அதாவது நீதிமன்ற மறாய்வு அதிகாரம் எனவும் அழைக்கப்படுது. நீதிமன்ற மறாய்வு அதிகாரம் எனவும் அழைக்கப்படுவது நீதி புனராய்வு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு, ஒன்றிய அரசு பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் கேட்டுக்கிட்டு இருக்க நிகழ்வுகள் தான். ஸோ அதோட பேசிக்கோடு நம்ம சேர்த்து படிக்கும்போது இப்போ இருக்கிற நம்ம புரியும். இப்போ சுருக்கமாக சொல்ல பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் தான் இந்த லெசனில் இருக்குது பாலிட்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக நம்ம படிப்போம். ஸோ படிக்கும்போதே புரிஞ்சுட்டு படிங்க. ஸோ வாழ்க்கைக்கும் உதவும். சரிங்களா? எந்தெந்த சட்டை இருக்குது அப்படின்றத நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஒன்றிய அரசு 2 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அரசியலமைப்பு லெசன்ஸ்க்குரிய வீடியோக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.